Okay. Welcome back to another video. நஷா ஐடியட்ஸ் உங்க ஏகே and SD. ஆரம்பிக்கலாமா? மதராசியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ட்ரைலரோ பிரேக் டவுன் பண்ண போறோம். அதாவது அந்த ட்ரைலரை ரியாக்ஷன் பண்ண போறோம். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அந்த ட்ரைலர் எப்படி இருக்கு, ரியாக்ஷன் ரிவ்யூ மொத்தத்தையும் பிச்சு போட்டு அப்படியே மென்னு முழுங்கி எல்லாத்தையும் வெளியே சொல்ல போறோம். டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு, அதாவது 2025 இருந்த பெரிய படங்கள்லயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏஆர் முருகதாஸோட இப்போ வர படங்கள்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. லாஸ்டா வந்து கை கொடுக்கல, அவருக்கு கையும் கொடுக்கல காலும் கொடுக்கல. சிக்கந்தர் படத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னா வேணாம்ல. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா வேணாம். சிக்கந்தர் அது வேணாம். இப்ப நம்ம மதராசிக்கு போயிடலாம். இப்ப ட்ரைலர் பார்த்துடலாம். ட்ரைலர் பார்த்துட்டு ரியாக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரைலர் எப்படி இருக்குன்றத ட்ரைலர் பார்த்துன்னே சொல்றோம். வசம்ப வச்சு தேக்க. உன்னை போல் பிறரை நேசி, எல்லாரையும் குடும்பமா நினை. எங்க இருந்து நினைக்கிறது? இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்றாங்க. மாசுடா அது. செம்ம லுக். ஆனா வேற லெவல்ல மாஸ் என்ட்ரி அது. இப்பெல்லாம் படத்துல கண்டெய்னர் வர்றது ஒரு பெரிய இது ஆயிடுச்சுல. எல்லா படத்துலயும் கண்டெய்னர் காட்டுறாங்க. ஹார்பர் அப்படி இப்படின்ட்டு. ஏஆர் முருகதாஸ் வா ஒரு பிளாஸ்ட். அவன் உடம்பு கொண்டு இல்லைம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போகும். ஏதோ கேரக்டர் பத்தி தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க நம்ம அது டான்சிங் ரோஸ் தானே அது. Getting into Tamil Nadu is not easy. ஏய் ஸ்லீப்பர் செல்ஸோட ஹெட்டுங்க அவரு. துப்பாக்கில அந்த மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். ஏய் வா என்ன ஃப்ரேம் நெஞ்சா தொடுறா. தலைவர் டைலாக். ஏய் ட்ரைலர் கட்டு பயங்கரமா இருக்குல்ல. ஏய் யாருன்னு தெரியுதா? விக்ராந்த் தானே அது. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. டைலாக்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னும் படத்துல நல்லா ரீச் ஆகும் அந்த டைலாக். ஆமா கரெக்டா செஞ்சோம். தேட்டர் பிளாஸ்ட் தான். சார் ஆனா தீயா வேலை செஞ்சுக்கிறாரு. நம்ம 5th கண்டிப்பா பார்க்கணும். சுபா பண்ணிருது, நல்லா பண்ணிருக்கல. பிஜிஎம் தான் வேற லெவல். பிளாஸ்ட் ட்ரைலருங்க வேற லெவல். பங்கமா பண்ணிருக்காரு. முக்கியமா அந்த ட்ரைலர் கட்டு தான் எந்தெந்த இடத்துல எடிட்டருக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். என்ன மனுஷன் எடிட்டர்னு தெரியல, கவனிக்கல. அதெல்லாம் நம்ம எங்க பாக்குறோம். ஹீரோ ஹீரோயின் ஹீரோ கூட கிடையாது, ஹீரோயின். இது மாதிரி தான் பார்த்து பழகிட்டோம். ஆனா எடிட்டருக்கு முக்கியத்துவம் தரணுங்க, கண்டிப்பா தரணுங்க. அவரை பத்தி சொல்லி ரொம்ப நன்றி. பேரு வேணா பின்னாடி சர்ச் பண்ணி சொல்றோம். ஆனா எனக்கு அந்த ட்ரைலர் நல்லா இருக்குதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா ட்ரைலர் நல்லா நல்லா அந்த படம் அது கொஞ்சம் சொதிப்பிடுவாங்கன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அந்த விக்ராந்த்லாம் வர லைட்டா வந்து ஆமா அந்த ஃப்ரேம். அதாவது ட்ரைலர் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது எனக்கு நான் பார்க்கவே இல்லை. இப்போ கரெக்டா இப்போ ரியாக்ஷன் பண்ணும்போது வீடியோ பார்க்கும்போது விக்ராந்த் நான் உங்கள்கிட்ட கேட்டல விக்ராந்த். ஆமா விக்ராந்த் அப்படின்னு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு விக்ராந்த். ஆனா அவருக்கு ஏதோ மெயின் ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல கண்டிப்பா. அப்புறம் வந்து இப்போ வர படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோ ரோல் எல்லாம் தரது இல்லை. ஆனா இந்த படத்துல எனக்கு என்னமோ ஹீரோயினியை வச்சு கதை நகர்ற மாதிரி இருக்குது. அதனால ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ரோலா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம். படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது.
செப்டம்பர் இல்லைங்க, நவம்பர் 5. செப்டம்பர் இல்லை ஜி, செப்டம்பருங்கன்ற அடுத்த மாசம் இல்லைங்க. அடுத்த மாசங்க. அப்படியா? அப்ப நான் தான் பார்க்கலையா? என்னடா ஒரு நியாயமானவாடா. ரியாக்ஷன்லாம் பண்ண வந்துட்டு ஐயோ உங்க நம்பி வர சரி வேணாம், நான் கட்டலாம் பண்ண வேணாம் அப்படியே. செப்டம்பர் 5 அப்படிதான், ஓகேவா? அப்படிதான் அடிச்சுப்போம். அப்படிதான், அது செப்டம்பர் 5ங்க. ஆமாங்க, செப்டம்பர் 5 இன்னும் 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. நம்ம என்ன பண்ணலாம், செப்டம்பர் 2ஆம் தேதி புக்கிங் போட்டுடலாம். 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஓப்பன் ஆகும். எப்போ ஓப்பன் ஆகும்? போயிட்டு நல்லா மன நிம்மதியோட வெளியே வருமா இல்ல? அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவனுங்க என்ன நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணின்னு வரீங்க. அது எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது, ஹோப். ஒரு படத்து மேல இருக்கிற நம்பிக்கை. இந்த படம் இந்த ஆள் கரெக்டா பண்ணியிருப்பாரா, நம்ம எஸ்கேடா, நம்ம ஏஆர் முருகதாஸா, எப்பேற்பட்ட டைரக்டரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை போறதுதான். இவனுங்க சொல்றதுதான் எப்படி தெரியுமா இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா லியோ, விக்ரம் இந்த மாதிரி பிளாஸ்ட் படம் எல்லாம் கொடுத்துட்டு கூலி எப்படி பண்ணுவாரு நம்ம எதிர்பார்த்தோமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் ஒன்னும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் வந்து யானைக்கும் ரொம்ப அந்த மாதிரி போனோம் நம்ம. அது கொஞ்சம் தப்பு தான். இருந்தாலும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம படத்துக்கு எப்படிங்க போக முடியும்? இப்ப நம்ம ஒரு பொருளை, புது பொருளை நம்ம பாக்குறோம்னு வச்சுங்களேன், அந்த படத்தை, அந்த பொருளை பத்தி நம்மளுக்கு கற்பனைகள் நிறைய இருக்கும் மனசுல. அந்த மாதிரிதான் இது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமலாம் படத்துக்கு போகன்றது ரொம்ப, அது வந்து அது மாதிரி போகவும் முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆனா அது கொஞ்சம் குறைவா வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தின வந்த படங்களோட கம்பேர் பண்ணி இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படத்தாவே பாருங்க. அதாவது மதராசி படத்தை எஸ்கே நடிச்ச படம், ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை இந்த படமாவே பாருங்க. படம் கண்டிப்பா பிடிக்கும், நல்லா இருக்கும் நம்புறேன். நம்பிக்கையோட போகலாம். நம்பிக்கை தான் வில்லனுக்காகவே போனோம். நானும் அதேதான். நான்லாம் அந்த துப்பாக்கில இருந்தே அவன் ஃபேன் ஜி. ஆமா, வில்லனுக்காக மெயின் போறோம். அதுக்காக எஸ்கே அண்ணாவை வெறுக்க முடியாது, எஸ்கே அண்ணாவுக்காகவும் போறோம். நான் 5ஆம் தேதி செப்டம்பர் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க நஷா இடியட்ஸ் ஏகே அண்ட் எஸ்டி. முடிச்சுக்கலாமா? முடிச்சிருவோம்.